அண்மைச் செய்தி. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தவேகாவின் தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பயிர்க்கடன் குறித்த தவேக அரசின் அறிவிப்பு பெரும் ஏமாற்றம் அளிக்கிறது என தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தெரிவித்துள்ளது. சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை 100%, பெரு விவசாயிகளின் பயிர்க்கடனை 50 விழுக்காடு தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும், பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தவேகாவின் தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் இந்த செய்தியாளர் பரத்குமார். பரத், முழு விவரங்கள் என்ன? அதாவது நாமக்கல்லில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதில் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு அண்மையில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்துள்ளது. இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் வாக்குறுதியாக பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என அறிவித்துவிட்டு தற்போது 50,000 ரூபாய் வரை மட்டுமே பயிர்க்கடன் ரத்து என சொல்வது முதல்வரின் அறிவிப்பு விவசாயிகளுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது எனவும், ஏற்கனவே இருந்த அரசுகள் இதுவரை விவசாய கடன்களை முழுமையாக மட்டுமே ரத்து செய்துள்ளது. ஆனால் தற்போது பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் அரசு விவசாயிகளுக்கு பாரபட்சம் காட்டுவதாகவும், எனவே தேர்தல் வாக்குறுதியின்படி அனைத்து விவசாயிகளுக்கும் முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயத்தை விட விளையாட்டு தான் மிக கடுமையானது என அண்மையில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசியதற்கும் விவசாய சங்கங்கள் சார்பில் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.